தமிழ் சினிமா கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? இவருக்கு இந்த நிலைமையான ஷாக் ஆக போறீங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாம் கணேஷ், திருமல, தீனா, மிடில் கிளாஸ் மாதவன், ஆனந்தம், யூத் அப்படின்னு எக்கச்சக்க நம்ம தமிழ் படங்கள்ல இவர் ஒரு சைட் கேரக்டரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு பெருசா பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. ஆனா ஆரம்பத்துல சினிமாவுல ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஆசையில தான் இவர் உள்ளவே வந்திருக்காரு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிடைச்சது என்னவோ சைட் கேரக்டர் தான். அதுவும் ஒரு கட்டத்துல கிடைக்காம போனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீரியல்ல இவரோட கவனத்தை செலுத்தி இருக்காரு. சீரியல்லையும் ஒரு கட்டத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுனால இனிமே நடிப்பும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு இப்ப சொந்தமா பிசினஸ்ல கவனத்தை செலுத்திட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்ஜி. சினிமாக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றதான் இவரோட ஆசையா இருந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல ஒரு டான்ஸ் மாஸ்டரா தான் இவர் உள்ள வந்திருக்காரு. நிறைய பாடல்கள் இவர் கொரியோகிராஃபும் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா வில்லன், குணச்சித்திரம் கேரக்டர்லாம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எதையுமே மிஸ் பண்ணாம தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. காதல் கோட்டை படத்துல வரக்கூடிய வெல்ரிகா சாங் ஞாபகம் இருக்கா? இந்த சாங் தான் இவரை முதலா அடையாளப்படுத்தியிருக்கு. அப்போ இருந்த காலகட்டத்தில் இளைஞர்களை பெருசா கவர்ந்த பாடல் இந்த வெள்ளரிக்கா பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சினிமாவில் இவர் பெருசா நடிக்கவே இல்லை. வாய்ப்புகளும் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சீரியல்ல கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு மகராசி தொடங்கி நிறைய சீரியல்களையும் இவர் நடிச்சிட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது போஸ் வெங்கட். நம்ம தமிழ் சினிமா கொண்டாட தவறிய ஒரு நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம். சினிமா சீரியல் அப்படின்னு ரெண்டு பக்கமும் மாறி மாறி இவர் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவர் எந்த படத்துல நடிச்சாலும் இவரோட கேரக்டரை அவ்வளவு சூப்பரா பண்ணிடுவாரு. குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. தீரன் அதிகாரம் 1, தலைநகரம், கங்குவா, டானாக்காரன், யானை, சிங்கம், சிவாஜி அப்படின்னு இவர் எந்த படத்துல நடிச்சிருந்தாலும் அவரோட கேரக்டரை அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா சில காலங்கள்ல இவருக்கே நம்ம தமிழ் சினிமால எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம அப்பப்போ சீரியல் பக்கமும் போய் நடிச்சுட்டு வருவாரு. போஸ் வெங்கட்டுக்கு அப்பப்போ ஒரு பட வாய்ப்புகள் வந்தாலுமே சரியான அங்கீகாரம் கிடைக்காம தான் இருக்கு. ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சிறந்த துணை நடிகருக்கான அவார்ட்லாம் இவருக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யூகி சேது. ஒரு சூப்பரான ஆள் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஜோவியலான டைப்புக்கு இவருக்கு நிறைய பேர் ஃபேனா மாறிடுவாங்க. பஞ்சதந்திரம் படத்துல 5 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரா இவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ரமணா, அன்பே சிவம் மாதிரியான படங்கள்லையும் இவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வரல. கடைசியா இவர் கசட தபர் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிருக்கலாம். பட் பர்சனல் லைஃப்ல மனுஷன் பயங்கர பிஸியா இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிருஷ்ணா. சினிமா மூலமா ஃபேமஸ் ஆனதை விட இவர் சீரியல் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. தெய்வ மகள் சீரியல் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல பிரகாஷ் அப்படின்ற கேரக்டர் இவர் தான் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா மனுஷன் செம ஃபேமஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் ஈரம், ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு 2 படம் நடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமாவும் இவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. சினிமாவில் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு இங்க இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீரியலுக்கே போயிடலாம் அப்படின்னு இப்ப மனுஷன் அடுத்தடுத்து சீரியல்ல கமிட் ஆயிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமச்சந்திரன். பையா, நான் மகாநல்ல உள்ளிட்ட படங்கள்ல ஆரம்பத்துல ஒரு வில்லனா இவர் நடிச்சிருப்பாரு. இதை தள்ளியும் நிறைய கேரக்டர் பண்ணிருக்காரு. நயன்தாராவோட நடிப்புல சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்த அறம் படத்துல ஆழ்துளை குழியில விழக்கூடிய குழந்தையோட அப்பாவா இவர் நடிச்சு மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாமே இவங்களுக்கு குவிஞ்சிச்சு. அதுக்கப்புறமாவும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. பட் அங்கீகரிக்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் இவருக்கு பெருசா கிடைக்க மாட்டேங்குது. நிறைய படத்துல வில்லனா வந்து நம்மள மிரட்டிலாம் விட்டுருப்பாரு. நிறைய படத்துல சைலண்ட் கில்லராவும் இவர் இருந்திருக்காரு. ஆனா ராமச்சந்திரன் மக்கள் கிட்ட சொன்ன உடனே அடையாளம் தெரிகிற அளவுக்கு இவருக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.